பிரைவேட் கம்பெனினா என்ன, அது எப்படி பப்ளிக் ஆகுதுன்னு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த பப்ளிக் கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் டே டு டே எப்படி டிட்டர்மைன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா 3 பேசிக் கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு புரியணும். ஃபர்ஸ்ட்டு பையர், செகண்டு செல்லர், தேர்ட் பர்சன் புரோக்கர். பையர் கிட்ட காசு இருக்கும் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்காக, செல்லரோ ஸ்டாக்ஸ் வச்சுட்டு விற்கணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்ட் ப்ரைஸ்க்கு. ஸோ இவங்க 2 பேரோட டிரான்சாக்ஷனை ஒருத்தங்களை மாற்றி ஒருத்தங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோட வேலை தான் புரோக்கர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், பையரும் செல்லரும் இந்த டிரான்சாக்ஷனை டைரெக்டாகவே பண்ணியிருக்கலாமே, புரோக்கருங்கிறவங்க நடுவில் எதுக்கு இருக்காங்கன்னு. அதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 200 இயர்ஸ் பின்னாடி போனால் நம்மளுக்கு புரிய வரும். இயர் 1700லாம் ஒருத்தங்க ஸ்டாக் வாங்கணுன்னாலும் விற்கணுன்னாலும் அவங்க நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போது ஒரு பையர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் 20 ரூபீஸ்க்கு விற்கணும்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடணும், 1 ஸ்டாக் ஃபார் 20 ரூபீஸ் அப்படின்னு. இப்போ செல்லரும் அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும், அவங்களோட ஸ்டாக்கை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு. இப்போது இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பையர் ஒரு டிசிஎஸ்க்கு 20 ரூபா கொடுக்க தயாராக இருக்காரு. ஆனால் செல்லரோ ஒரு டிசிஎஸை 22 ரூபீஸ்க்கு தான் விற்பேன்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தா டீல் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு தீர்வு காணணும்னு நியூயார்க்கில் இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்கலாம் ஒரு மரத்துக்கு கீழே வாரம் ரெகுலராக மீட் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே மீட் பண்ணுறவங்க கிட்டேயே நிறைய ஷேர்ஸ் இருந்த காரணத்துக்காக அவங்களுக்குள்ளேயே வாங்கவோ விற்கவோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரிய வர நிறைய மக்களுக்கோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த இடத்துக்கு அளவுக்கு அதிகமான பேர் வாங்கவோ விற்கவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தவங்களால வர்ற கூட்டத்தை சமாளிக்க முடியலை. ஸோ இதுக்காக ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க எல்லாருமே சேர்ந்து. அதுக்கு பேர் பட்டன்வுட் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புதுசாக இந்த இடத்துக்கு யார் ஸ்டாக் வாங்கவோ விற்கவோ வந்தாலும் அது முதல்ல இருந்து இவங்க மூலியமாக தான் வாங்கவோ விற்கவோ செய்யப்படணும். இதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது ஒருத்தங்க வாங்கணுன்னாலும் ஒரு கமிஷன் கொடுக்கணும், விற்கணுன்னாலும் இந்த புரோக்கர்ஸ்க்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். இது என்ன ஆச்சுன்னா காலப்போக்கில் ஒரு ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்ட் அக்ரிமெண்ட்டாக மாறிடுச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற புரோக்கரேஜஸ்க்கும் ஃபாலோ பண்ணுற சேம் பேட்டர்ன். இங்கே இந்த ட்ரீக்கு கீழே இருந்த 24 பேர் தான் ஒரிஜினல் புரோக்கர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. முதல்ல புரோக்கரேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சதே இந்த மரத்துக்கு கீழே இருந்தவங்க தான். சொல்ல போகணுன்னா இந்த செடியே இல்லை, இந்த மரமே பட்டன்வுட் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு பேர் பட்டன்வுட் அக்ரிமெண்ட்னு வச்சுருந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட் போட்டதுலேருந்து இவங்களுடைய இந்த டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா போச்சு. ஒரு சில மாதத்திலேயே இவங்க இந்த ட்ரீயை விட்டு ஒரு பக்கத்தில் இருந்த பில்டிங்க்கு மூவ் ஆனாங்க. அந்த பில்டிங் தான் இன்னைக்கு இருக்கிற நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் இன்னி வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் வாங்கவோ விற்கவோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே கான்செப்டில் தான் இந்தியாவிலையும் 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவில் நம்ம எந்த ஷேர் வாங்கணுன்னாலும் விற்கணுன்னாலும் இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக தான் இன்னி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சில் எதாவது வாங்கவோ விற்கணும்னு செய்யணும்னா நம்ம நம்மளோட புரோக்கரேஜ் ஃபார்முக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த புரோக்கரேஜ் ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸை எப்பயுமே 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லையும் வச்சுருந்துருப்பாங்க. அவங்கள நம்ம ஃப்ளோர் புரோக்கர்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளோர் புரோக்கர் உங்களோட டிரான்சாக்ஷன், அதாவது எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு இன்ஃபோசிஸை 20 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிற வேற ஏதாவது புரோக்கருக்கு அதே ப்ரைஸில் விற்க ஆசையாக இருந்தால் 2 பேரும் ஒரு சிட்டில் சைன் பண்ணிக்கிட்டு இந்த ஃப்ளோர் புரோக்கரேஜ் ஃபார்முக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த புரோக்கரேஜ் ஃபார்ம் உங்கள் டீல் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி திரும்ப கால் பண்ணி உங்கள் கிட்ட இருந்த பேலன்ஸ்லேருந்து அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிப்பாங்க. இப்படி தான் பல வருஷங்களுக்கு நம்ம வாங்கவோ விற்கவோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம். என்ன வாங்கணுன்னாலும் விற்கணுன்னாலும் நம்ம புரோக்கரேஜ் ஃபார்முக்கு கால் பண்ண வேண்டியது இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 10 வருஷமாக புது டெக்னாலஜி, அதாவது சர்வர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் மூலமா நம்ம எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணதுனால இப்போ இந்த ஃப்ளோர் புரோக்கர் அப்படிங்கிற கான்செப்டே நம்ம இந்தியாவில் கிடையாது. இப்போ இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி தான் நிறைய ஆன்லைன் புரோக்கர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த ஆன்லைன் புரோக்கர்ஸ் வந்ததுனால நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்பவே சிம்பிள் ஆயிடுச்சு. நம்ம பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தான்,
கம்ப்யூட்டர்லேயோ மொபைல்லையோ இந்த அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோன்னா இந்த ஆப் வந்து டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சோட டிரான்சாக்ஷன்ஸ் வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க ஜீரோதாவோட டிரான்சாக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பிளேஸ் பண்ணுற ஆர்டர் டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடும். அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற பக்கெட் ஆஃப் ஆர்டர்ஸில் ப்ரைஸ் மேட்ச் பண்ணி ஆர்டர் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தா திரும்ப ஜீரோதாக்கே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த பர்சன் வந்து 20 LIC ஷேர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு ஷேருக்கு இவர் 1000 ரூபா கொடுக்கலான்னு முடிவு பண்றாரு. அப்போ இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை ஜீரோதா அப்படியே டைரக்டா எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பும். எக்ஸ்சேஞ்சில் பை ஆர்டர்ஸும் இருக்கும், செல் ஆர்டர்ஸும் இருக்கும். இப்போ நீங்க பிளேஸ் பண்ண பை ஆர்டர் பை பக்கெட்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். அதே மாதிரி ஆல்ரெடி LICயை யார் யாரெல்லாம் விற்கணும்னு இருக்காங்களோ என்னென்ன பிரைஸுக்கு வந்தா விற்கணும்னு இருக்குமோ அதெல்லாம் செல் பக்கெட்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுன்னா ரெண்டுத்துமே டேலி பண்ண பார்க்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம கொடுத்த பை ஆர்டர் 20 LICயை 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு. அதே மாதிரி செல்லை கம்பேர் பண்ணி பார்க்கும். இங்க கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த செல் ஆர்டர்ல ஒருத்தங்க 1000 ரூபாய்க்கு விற்க ரெடியாக இருக்காங்க ஒரு ஷேரு, ஆனால் அவங்க கிட்ட இருக்கிறதோ 10 ஷேர். ஸோ அதே மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனும் கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த இருக்கிற 10 ஷேரை இந்த ஆர்டருக்கு கேப்சர் பண்ணி வச்சிரும் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இன்னும் தேவைப்படுறது இன்னொரு 10 ஷேர். ஆனால் இந்த ஷேர் பார்த்தா இந்த செல்லரு ஒரு ஷேரை 1900க்கு தான் விற்கணும்னு இருக்காரு. அப்போது இதை ரிஜெக்ட் பண்ணிடும். ஆனால் மூணாவது ஷேரை அக்செப்ட் பண்ணிக்கும் 1000 இருக்கிறதுனால. ஸோ இங்கேயும் இன்னொரு 10 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இப்படி ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இப்போ இங்கே இந்த அமௌண்ட்டை இந்த 2 செல்லருக்கும் இந்த 2 ஷேரை திரும்ப ஜீரோதா காமிச்சு இந்த யூசருக்கு கிரெடிட் பண்ண வச்சிருவாங்க அக்கௌண்ட்ல. இப்போ இருக்கிற ஆன்லைன் புரோக்கர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது இப்படி தான். நீங்கள் இப்போ இன்னொரு டவுட் வச்சிருக்கலாம், இந்த ப்ராசஸ் இவ்வளோ சிம்பிளாக இருந்தால் நம்மளுக்கு எதுக்கு இப்போ ஆன்லைன் புரோக்கர்ஸ், அதுவும் இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரீம் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு அப்புறமும் கூட அப்படின்னு. புரோக்கர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற மெயின் ரீசன் இப்போ வந்து கமிஷனுக்காக இல்லை. ஏன்னா கமிஷன் வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் அமௌண்ட் தான் அவங்களுக்கு வருது. அவங்களுக்கான மெயின் இன்கமே வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்து வருது. அதுவும் இல்லாமல் புரோக்கர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து கிளையண்ட்டோட வெரிஃபிகேஷன் செக்லிஸ்ட், கிளையண்ட் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா இதெல்லாம் பார்த்துக்கிறது புரோக்கரோட வேலை. ஏன்னா எக்ஸ்சேஞ்சஸ் ஒருத்தவங்க கிட்டேயும் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு பை அண்ட் செல் வந்து எப்படி வந்து நடக்குதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மைன்யூட் ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.